அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாக, பணவசியம் உண்டாக, பெண்களுக்கு நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்க, குங்குமத்தில் இந்த பொருளை மறைத்து வைத்து அந்த குங்குமத்தை தினம்தோறும் நெற்றியில் வையுங்கள். அது என்ன பொருள், எப்படி அது நமக்கு வசீகர சக்தியை கொடுக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல டார்க் மெரூன் கலர் குங்குமம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் பச்சை நிற குங்குமம் யூஸ் பண்ணுவேன் அதனாலும் சரி, இல்லை நான் செந்தூரம் தான் யூஸ் பண்ணுவேன், மொத்தத்தில் நீங்கள் என்ன நிறத்தில் நீங்கள் குங்குமம் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த குங்குமத்தில் இந்த ஒரு பொருளை வாங்கி மறைச்சி வைங்க. பண வசியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா இது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுது. உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதையே பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. இல்லை அப்படின்னா வாங்கிக்கோங்க. குங்குமம் ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு கும்பான்னு சொல்லுவாங்க, அதில் அல்லது சிமிழில் நீங்கள் எதில் போட்டு வச்சுருக்கீங்களோ அதில் ஒரே ஒரு சிறிய கோமதி சக்கரம் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள், இதை மாதிரி தான் இருக்கும். இந்த சிறிய கோமதி சக்கரத்தை குங்குமத்துக்குள்ளே வச்சுருங்க. நீங்கள் ஒன்று வாங்கினா போதும், எல்லா வருடம் எல்லா நாட்கள் நீங்கள் அதையே தாராளமாக குங்கும சிமிழில் வச்சுக்கலாம். அதை வைத்து அந்த குங்குமத்தை நீங்கள் நெத்தியில் வைக்கும் போது உங்களுக்கு வசீகர சக்தி உண்டாகும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும். ரொம்ப எளிமையான இந்த ஒரு சூட்சமத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்கள், நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரிஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.